ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், தந்தை ஃபஸ்ட்டு உருவத்தை பற்றி சொல்கிறார். ஆத்மாவின் உருவம் ஒளி புள்ளியாக இருக்குது. பரமாத்மா தந்தையான எனக்கும் ஒளி புள்ளி ரூபந்தான். ஆனால் ஆத்மாவான உங்களுக்கு இந்த உலக நாடகத்தில் 84 சரீரங்கள் கிடைக்கிது. மேக்ஸிமம் 84 சரீரங்கள் கிடைக்கிது. ஆனால் பரமாத்மா தந்தைக்கு இந்த உலக நாடகத்தில் சரீரம் கிடையாது. இவருக்குன்னு தனிப்பட்ட சரீரம் கிடையாது. அதனால தான் பிரம்மா உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் 84 பிறவிகள் சரீரம் கிடைக்கிது. அப்போ 84 பேர்கள் நமக்கு கிடைக்கிது. அது சரீரத்துக்கான பேர்னு சொல்கிறாரு. பரமாத்மா தந்தைக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கே பேர் இருக்குது, சிவன். அப்போ பரமாத்மா தந்தைக்கு அந்த ஆத்மாவுக்கே பேர் சிவன். நமக்கெல்லாம் கிடைச்சது ஆத்மாக்கள், சாதாரண ஆத்மாக்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பேர் சரீரத்துக்கான பேர் தான். 84 பிறவி இல்லை, 84 சரீரம் இருக்கிறதுனால 84 பேர்கள் கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறார் பாபா. அப்போ ஆத்மா ஒளி புள்ளி ரூபமாக இருக்குது. பரமாத்மா தந்தை நானும் ஒளி புள்ளி ரூபந்தான் அப்படின்றத நல்ல தெளிவுபடுத்துகிறார். இப்போ நீங்கள் ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களோட பாவ கர்மங்கள் அழியும். கூடவே தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். நீங்கள் இந்த நினைவின் மூலமாக உங்களுடைய பாவ கர்மங்கள் அழித்து தந்தைக்கிட்டேருந்து சொர்க்கராஜ்யம், உலகத்துக்கே எஜமானர் அப்படிங்கிற பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த லட்சுமி நாராயணனுடைய கோயில் பற்றி சொல்கிறார். அந்த லட்சுமி நாராயணனுக்கு எவ்வளவு பூஜை நடக்குது, அந்த அளவுக்கு ராம் சீதைக்கு கூட இது கிடையாது, கோயில் கிடையாது, கோயிலும் இல்லை, அந்த அளவுக்கு பூஜையும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அவங்க வந்து சத்தியுகத்து தேவாத்மாக்கள். லட்சுமி நாராயணன் உலகத்தின் மகாராஜா மகாராணி. இவங்க திரேதா யுகத்து ராம் சீதைங்கிறவங்க ராஜா ராணி தானே. அதனால பாபா அந்த மாதிரி சொல்கிறார். இந்த ராம் சீதைக்கு கூட சாஸ்திரத்தில் தவறுதலாக இழிவு செய்தி எழுதி வச்சுருக்காங்க. அதாவது தவறுதலாக எழுதி வச்சுருக்காங்க, கொஞ்சம் வேல்யூ குறைச்சி எழுதி வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாரு. கிருஷ்ணரை கூட களங்கப்படுத்தி எழுதியிருக்காங்க. சிவத்தந்தையை கூட சர்வ வியாபின்னு சொல்லி களங்கப்படுத்தி இருக்காங்க. ஆனால் இந்த லட்சுமி நாராயணனை பற்றி யாருமே இழிவுபடுத்தி எழுதுனதா களங்கப்படுத்தினதா இல்லை அப்படிங்கிறாரு சாஸ்திரத்தில். அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி தந்தை உங்களுக்கு அடைய வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த லட்சுமி நாராயணனை அந்த உயர்த்தி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட தேவாத்மாக்கெல்லாம் நம்ம மாற போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு அதிக அளவில் குஷி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அதீந்திரிய சுகத்திலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பிராமணர்களை பற்றி சொல்கிறாரு. துவாபரயுக கலியுக பிராமணர்கள் வயிற்று வலி பிறந்தவர்கள், கர்ப்பப்பை மூலமாக பிறந்தவர்கள். சங்கமயுகத்து பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். சிவபாபா பிரம்மா உடலை பயன்படுத்தி, அவருடைய வாயை பயன்படுத்தி ஞானம் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கேட்டதுனால ஜென்மம் எடுத்தவர்கள் இந்த சங்கமயுகத்து பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் ஆகாமல் ஒருபோதும் தேவதையாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சிவபாபாவை உங்களுடைய வாரிசாக்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். சிவபாபாவை நம்மளுடைய வாரிசாக்குறது அப்படின்னா உடல், மனம், பணம் எல்லாத்தையும் தந்தைக்காக அர்ப்பணிக்கிறது. வீட்டில் எப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்காக நம்ம உடல் உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், மனதை அதன் பக்கமாகவே வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நம்மளுடைய செல்வத்தெல்லாம் நம்மளுடைய குழந்தைக்கு சொத்து எழுதி வைப்போம் இல்லையா? அதுபோல் சிவபாபா உங்களுடைய வாரிசாக்கி உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையுமே இந்த சிவபாபா படைத்த இந்த யஜ்யத்துக்காக அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக சிவபாபாவை உங்களுடைய வாரிசாக்கிக்கிறது மூலமாக நாளைக்கு நீங்கள் சிவபாபாவுடைய வாரிசுதாரராக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சிவபாபாவை நம்மளுடைய வாரிசாக மாற்றிக்கிறோம். இப்போ நம்மள்கிட்ட இல்லாத, அதாவது பழைய பொருட்களாக இருக்குது இல்லையா, உடல், மனம், பணம் எல்லாமே, இது ஒன்றுக்குமே ஆகாத விஷயம்னு சொல்லுவார். இது எல்லாத்தையுமே இப்போ தந்தைக்கிட்ட நம்ம கொடுத்துறோம். ஆனால் தந்தை தன்னுடைய வாரிசுதாரராக நம்மளை மாற்றுறாரு. எங்கன்னா சத்தியுகத்தில் நமக்கு அந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தின் அதிபதி அப்படிங்கிற அந்த வாரிசு குவாலிட்டியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு எனக்கு அர்ப்பணம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சத்தியுகத்தில் அந்த பலன் மேல் பலனா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத அந்த வாரிசு குவாலிட்டியை பயன்படுத்தி சொல்கிறார். நாம் சிவபாபாவை குழந்தைங்கிற சம்பந்தத்தில் எடுத்துக்கிடும் போது, அவரை நம்மளுடைய குழந்தை ஆக்கிக்கிடும் போது அவருடைய சொத்துக்கு அதிபதியாக நம்மளை மாற்றிடுறார்.
சொர்க்கத்துக்கு அதிபதி சிவபாபா தான் உண்மையிலே பார்த்தா. புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதே அவர் தான். ஆனால் அவருக்கு ட்ராமாவில் பார்ட் இல்லாத காரணத்தினால குழந்தைகளை அந்த போஸ்ட்டுக்கு போக தகுதியுடையவராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். தேர்டு பாயிண்ட் வந்து பிரம்மா பாபா சொல்கிறாரு, நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யணும். சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாக தான் உங்களுடைய பாவக்கர்மங்களாலேயும் கூடவே சிவபாபா கிட்டேருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தியும் கிடைக்கும். நீங்கள் என்னையை நினைவு செய்கிறதுனால, பிரம்மா பாபாவை நினைவு செய்கிறதுனால, எந்த ஒரு தேகதாரியை நினைவு செய்கிறதுனால உங்களுடைய பாவக்கர்மங்கள் அழியறதில்லை. சிவபாபாவை நினைவு செய்தால் தான் தெய்வீக குணங்கள் தாரணையாகும். அப்போ நடந்துக்கிற நடத்தையை பார்த்தா உங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் தாரணை ஆகிறது மாதிரியே தெரியலை, அசுர நடத்தை தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறார் பாபா. அப்போ தந்தையை தொடர்ச்சியாக நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தெய்வீக குணங்கள் தாரணை ஆகும். எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. மிகப்பெரிய பூதம் காமம், கோபம், தேக அபிமானம், பற்று, பேராசை, 5 விகாரமும் இருக்குது. அதில் மிகப்பெரிய பூதமாக இருக்குது காமமும் கோபமும் தான். இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோபப்பட்டுட்ருக்காங்க. இந்த கோபம் கூட பெரிய முள் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கோபம் கொண்ட மனிதர்கள்கிட்டேருந்து நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோபப்பட்டு சண்டையிட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த கோபப்படுறவங்க ஒரு பூதநாயகி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பூதங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த பூதங்கள் உங்களையும் பிடிச்சிக்கிடும். அதாவது யாராவது கோவப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க பக்கத்தில் போய் நின்னோம்னா அவங்க பேசுகிறது கேட்டு நமக்கும் கோபம் ட்ரிகர் ஆகும். அப்படிங்கிறதுக்காக பாபா பூதநாயகி பக்கத்தில் போய் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா உங்களுக்கும் கோபம் பிரவேசமாயிடும். அதாவது துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் கோபம் கொண்ட மனிதர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு 2 முக்கியமான விஷயந்தான் இருக்குது. அது என்னன்னா, ஒன்று படிப்பின் மீது கவனம் கொடுக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி முரளி முடிச்சிருக்காரு. 4th பாயிண்ட்டு வரதானம். உங்களுடைய மிக உயர்ந்த ஸ்திதியில் நீங்கள் இருந்து பற்றற்ற பார்வையாளராகி இந்த முழு உலகத்துக்கும் சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானத்தில். அதுக்கு நீங்கள் அசரீரி, நான் ஒரு அசரீரி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நடந்தாலும் சுற்றி வந்தாலும் நான் ஒரு அவ்வியத்த பரிஸ்தான் அப்படிங்கிற இந்த மிக உயர்ந்த ஸ்திதியிலே நீங்கள் இருக்கணும். அப்போனா தான் பறக்கும் கலையில் பறந்துகிட்டே இருப்பீங்க, கீழே இறங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நினைவில் இருக்கும்போது மிக உயர்ந்த ஸ்திதி இருக்கும் உங்களுக்கு. அப்போ பற்றற்ற பார்வையாளராக இருப்பீங்க, மேலே பறந்துட்டுருப்பீங்க, கீழே வரமாட்டீங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய பற்றற்ற பார்வையாளராக இருப்பீங்க. அப்போ தான் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கள் மீதும் உங்களுடைய சக்காஸ், அதாவது பார்வை மற்றும் உள்ளுணர்வின் மூலமாக சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா சூழலிலிருந்தும் பாதுகாப்புடையவங்களாக இருப்பீங்க. தந்தையை போல் ஒரு அவ்வியத்த பரிஸ்தா ஆகணும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மிக உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்துகிட்டே இருங்க அப்படின்னு வரதானத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன் உங்களுடைய நினைவின் சக்தினால் துக்கத்தை எல்லாம் சுகமுடையதாக ஆக்குங்க, அமைதி அற்ற தன்மையெல்லாம் அமைதியுடையதாக ஆக்குங்க. அதாவது அசாந்தி இருக்குதுன்னா அதை சாந்தியுடையதாக ஆக்குங்க. எதன் மூலமாக? உங்களுடைய நினைவின் சக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனம் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பார்வை மற்றும் உள்ளுணர்வு, அதில் கவனம் கொடுக்கணும். பார்வை எப்போவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கணும். உள் உணர்வு எப்போவுமே அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற உள் உணர்வில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு சக்காஸ் கொடுக்க முடியும். அதுக்காக பாபா அப்படி சொல்லியிருக்காங்க. நினைவு சக்தி, அதுதான் வரதானத்தில் சொன்ன அந்த அவ்வியத்த பரிஸ்தா அசரீரி ஆத்மாக்கான பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அதனால தான் அந்த பார்வை உள்ளுணர்வுக்கு கவனம் கொடுக்கணும்னு சொல்கிறது. எப்போவுமே ஆத்மா பார்க்கக்கூடிய பார்வை தான் இருக்கணும், சரீரத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கக்கூடாது. சரீரத்தை பார்த்திங்கன்னா விகாரங்கள் தான் பிரவேசமாகும். ஆத்மாவை பார்க்கும்போது தெய்வீக குணங்கள் வரும், நமக்கு தெய்வீக குணங்கள் தாரணையாகும். அதுக்காக சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.